السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமும் ஒற்றா பெருங்கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புகழ்மிக்க ரமலானிலே அல்லாஹுடையும் அன்பையும் அருளையும் பெற என்ற ஆர்வத்தோடு பகலிலே பசித்திருந்தும் தாகித்திருந்தும் இரவிலே கண் விழித்திருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிறோம். அல்லாஹுடைய அருளினால் நம்முடைய முயற்சிகள் அனைத்தையும் அவன் முழுவதுமாக பொருந்து கொண்டு நமக்கு நன்மையாக தரும் என்று பார்த்தவமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தூய மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாம் இறைவன் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த கொள்கையினுடைய வளர்ச்சி என்பது நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த எத்தனையோ மனிதர்களுடைய தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் அவர்களுடைய கொள்கை உறுதிக்கும் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அர்ப்பணித்த, அவர்கள் சகித்துக் கொண்ட பல பிரச்சனைகளுடைய விளைவுகளை தான் இன்றைக்கு நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஓரிரை கொள்கை. இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களும் கடுமையாக எதிர்க்கப்பட்டார்கள். பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். கடுமையான முறையிலே ஊர்களால் பகைக்கப்பட்டார்கள், ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள். இப்படி இன்ப துன்பம் என்ற பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த ஏகத்துவத்தை, இந்த சத்திய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள். ஏன் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இந்த எதிர்ப்புகளின் மூலமாகத்தான், இந்த மனிதனுடைய சோதனையில் தான் அல்லாஹ் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொள்கை உறுதியை, அவனுடைய இறை அச்சத்தை, அவனுடைய ஈமானிய பலத்தை அல்லாஹ் சோதித்து அதனை வெளிப்படுத்துகிறான், அடையாளப்படுத்துகிறான். யார் இவன் உறுதியாக இருக்கிறான், யார் பலகீனமாக இருக்கிறான், எவன் எப்படிப்பட்டவன் என்ற செய்தியை அல்லாஹ் மக்களுக்கு பிரித்தறிப்பதே இந்த சோதனையில் தான். எப்பொழுது நமக்கு சங்கடம் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்ற நம்முடைய அந்த உண்மையான வெளிப்பாடு நம்மிடத்தில் இருக்கும். சும்மா பேச்சுக்கு பணம் காட்டுறானா, அல்லது உண்மையிலேயே அதில் உண்மையாக உறுதியாக இருக்கிறானா, அல்லாஹ்விடத்திலே இவன் மறுமையாக ஒப்புக்கொண்டு வந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு செல்கிறானா, அல்லது வாழ்வதற்காகத்தான் உலகத்திற்கு வந்தோம், அந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போவோம் என்று சொல்லி உலகத்தினுடைய இன்பத்திலே மூழ்கி இருக்கிறானா என்று சொல்லி அல்லாஹ் கடுமையாக நம்முடைய இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் நம்மை சோதிக்கிறான். எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். வந்த ஒவ்வொரு இறை தூதர்களும் இந்த சத்திய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் சிறப்பு கம்பளம் விட்டு வரவேற்கப்பட்டார்களா? எங்குமே இல்லை. எங்கு இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய இடமெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இது போன்ற ஊரினுடைய எதிர்ப்பு, உறவினுடைய பகை, மக்களுக்கு மத்தியில் கடுமையான பிரச்சனை, இப்படி எல்லா இடத்திலும் எல்லா கட்டத்திலும் இது போன்ற சோதனைகளை தான் அவர்கள் சந்தித்தார்கள். இதை நபிமார்கள் மட்டும் சந்தித்தார்களா?
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றால் அவர்களை நம்பிக்கை கொண்டு அந்த காலத்தில் இருந்த அந்த முஸ்லிம்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றால் அவரை நம்பிக்கை கொண்டு பின்பற்றிய அந்த முஸ்லிம்கள். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அவர்களை நம்பிய அவர்களை பின்பற்றிய அந்த முஸ்லிம்கள். அவர்களுக்கும் இதே நிலை. நபிமார்களுக்கு மட்டுமில்ல, யார் இந்த கொள்கையை சொன்னாலும் இந்த சத்தியத்தை பிரச்சாரம் செய்தாலும் எல்லோருடைய நிலையும் இந்த கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் இதே கருமை அவர்களுக்கும் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விதமாக, அவர்களுக்கு அழகான ஒரு உபதேசமாக இறைவன் திருமறை குர்ஆனிலே அவர்களுக்கு ஒரு உபதேசம் சொல்கிறான். திருமறை குர்ஆனுடைய மிகப்பெரிய அத்தியாயம். இந்த அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. அதுக்கு பிறகு அடுத்த ஒரு அத்தியாயம், மிகப்பெரிய அத்தியாயம் சொன்னால் ஆல் இம்ரான், 3வது அத்தியாயம். அந்த 3வது அத்தியாயத்தினுடைய இறுதி வசனத்தில் 200வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, வஸ்பிர், சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள், வஸாபிரு, பொறுமையை மற்றவர்கள் மிஞ்சி விடுங்கள். அல்லாஹ் சொல்றான். கஷ்டம் வரும், துன்பம் வரும், கடுமையா வேதனைப்படுது. ஏன்டா இதுல இருக்கிறோம், இவ்வளவு கடுமையா மனோசை ஏற்படுத்துறாங்களே, இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படணுமா, இவருக்கு மத்தியில் இப்படி எல்லாம் மார்க்கத்தை சொல்லணுமா, இதை விட்டுட்டு போயிடுவோமா, நமக்கு ஏன் இந்த நிலை என்று சொல்லி உங்களுக்கு கடுமையான சோதனை ஏற்படும். பொறுமையா, எந்த அளவுக்கு பொறுமை, மற்றவர்களே அந்த பொறுமையை விட நீங்கள் உங்களுடைய பொறுமையை மிஞ்சி விடுங்கள், அதிகமான சகிப்புத்தன்மை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆனா இத மற்றவர்கள் செய்வார்கள். கொள்கை உறுதி இல்லாதவன் செய்வான், பொறுமையா இருப்பான், ரொம்ப பொறுமையா இருப்பான், யார் எதை சொன்னாலும் வாழ்ந்து கொடுத்து போவான். பரவாயில்லைங்க, நீங்க சொன்னாலும் சரிதான், அவரு சொன்னாலும் சரிதான், இவர் சொன்னது அவரும் சரிதான், பொறுமையா இருக்கு, ஏன் அதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் கடந்து போவோம், ஈஸியா இருக்கு அப்படின்னு பொறுமையா இருக்க சொன்னால இதான் பொறுமையா? சொல்லக்கூடிய சத்தியத்தில் பொறுமையாக இருக்கிறோம். அதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், அந்த சகிப்புத்தன்மையை மற்றவர்கள் இஞ்ச விடுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார், நீங்கள் ஒரு ஆபித்து உறுதியாக இல்லைங்கள். சொன்ன கொள்கையை முடியாது, கொள்கையை வந்து கொடுக்கிறாரு, அதுல மாறிடாது, தரம் போறாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த கொள்கையில ஒரு நாளும் அடையக்கூடாது. ஆனால் அதில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை, பிரச்சனைகளை நீ சகித்துக் கொள்ள வேண்டும். சோதனை இருக்கதான் செய்யும், சிரமமா தான் இருக்கும், பொறுத்துக்கோ. ஒத்தக்குள்ளாக அல்லஹும் துஃப்லிஹூன், யார் அல்லாஹ்வை அஞ்சி இப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் சொன்னார். நீ பொறுமையா உனக்கு மறுமையில் வெற்றி. அல்லாஹ் அஞ்சு தானே செய்யறேன், அல்லாஹுக்காக தானே செய்யறேன், இந்த பொறுமை இறைவனுக்காக தானே ஏற்றுக்கொள்றேன், உனக்குத்தான் வெற்றி எல்லாம் சொல்றான். அப்ப இந்த செய்திகளை உள்வாங்கிய ஒவ்வொரு நல்லோர்களும், ஒவ்வொரு நபிமார்களும், அந்த நபிமார்கள் இருந்த ஒவ்வொரு தோழர்களும் இதை தங்களுடைய வாழ்க்கையில் பண்படுத்தினார்கள், செயல்படுத்தினார்கள், அதை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிக்காட்டினார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலேயே மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்தவர். அவர் கடைத்தெருவுக்கு வந்தால் அவருடைய நறுமணத்தின் வாடையை வைத்து முஸாப் இப்னு உமைர் கடைத்தெருவுக்கு வந்திருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு விலை உயர்ந்த நறுமண பொருளை பூசக்கூடியது. நேரத்திற்கு ஒரு ஆடை, இன்பமாக வாழக்கூடிய மிக சந்தோஷமான ஒரு பொருளாதார நிலையில் இருந்தவர், எந்த கஷ்டமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவர் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செய்தியை அவனுக்கு எட்டிய பிறகு இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய நிலை என்ன தெரியுமா? தன்னுடைய தாயை, தன்னுடைய தந்தை, தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு விட்டு, அவர் வைத்திருந்த அத்தனை சொத்து மொத்தத்தை இழந்து விட்டு அவர்
தன்னந்தனியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, உணவுக்கு வழி இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை, தெருக்களிலும் பள்ளிவாசல்களிலும் ஏதோ பொது இடங்களிலுமே படுத்து உறங்கக்கூடிய நிலை, யாரோ ஒருவர் கொடுக்கக்கூடிய உணவுகளை உட்கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் ஏற்படுத்தக்கூடிய கடுமையான இடையூறுகளை எல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்துல இந்த முஸ்லிம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்க. அல்லாஹ் போக சொல்றாங்க. இவங்க முதல்ல அல்லாஹ்வுக்கு முன்னால் மதீனாவுக்கு சென்று விடுகிறார்கள். அங்கே சென்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார். மக்களுக்கு எல்லாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார். எந்த அளவுக்கு அவர் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு இறுதியாக அவர்கள் இந்த மதீனாவுக்குள் வரும் பொழுது ஒட்டுமொத்த மதீனா நகரமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்கக்கூடிய வகையில் சூழ்ந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை மிக அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க. அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இடத்துல மரணிச்சிடுறாங்க. இவரை குறித்து அவருடைய தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் நோன்பு திறக்கிற நேரம் நோன்புடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் அவர்கள் முன்னால் வைக்கப்படுது. அதை பார்த்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிடக்கூடிய நேரத்திலே அவருடைய கண்கள் கலங்குறது. இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடுறோமே, இவ்வளவு பொருள்கள் இருக்கிறது, இவ்வளவு ருசியான பொருள்கள் எல்லாம் உணவுகளாக இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தியாகத்திற்கு பின்னால், இந்த சிரமங்களுக்கு பின்னால் எங்களுடைய தோழர்களுடைய தியாகம் இருக்கிறது. என்னுடைய தோழர் முஸாப் இப்னு உமைர் அவர்களை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய மரண நேரம், மௌத்தாகிவிட்டார். அவருக்கு கஃனிடப்பட சொல்லுது. அவருக்கு கஃனிட்டால் அவருக்கு கஃனில் தனி ஆடை, அவர் வைத்திருந்த அந்த ஆடையை தான் அவருக்கு திரையிடுறாங்க, அவரை மூடுறாங்க. அவருடைய தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. கஃன் துணி மறைப்பதற்கு முழுமையாக இன்றைக்கு உலகத்துல எந்த முஸ்லிம்களுக்காக இந்த நிலைமை இருக்கா? ஒரு கஃன் துணி இல்லை, இன்றைக்கு ஒரு முஸ்லிமுக்கு போக்குவதற்கான ஆடை இல்லை. யாராவது சொல்லுங்க, உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுதா? அவருடைய நிலைமை என்ன? கஃன் துணி தலைக்கு போதுல காலை தெரியுது, காலை போதுல தலை தெரியுது, போதுமான ஆடை இல்லை. சஹாபாக்கள் அவங்க சொல்றாங்க, சொல்றாங்க, இத்துகீர் என்ற புல்லை கொண்டு அவர்களுடைய காலை நாங்கள் மறைத்துத்தான் அவர்களை நாங்கள் கபலிட்டு அடக்கம் செய்தோம். கடற்கிற சின்ன சிறு செடிகளின் சின்ன சின்ன புற்களையும் பறித்து காலை மறைச்சு நாங்கள் அடக்கம் செஞ்சோம். எவ்வளவு சிரமமான நிலை, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. அவருக்கு இல்லாத வசதியா, ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையா? இவ்வளவு சிரமத்தை கஷ்டத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் இங்க வரணும்னு அவசியம் இருக்கா? அவருக்கு ஆடம்பரமான வாழ்க்கையில அவரால் வாழ முடியுமா, முடியாதா? இன்றைக்கு நமக்கு என்ன நிலைமை? ஒரு மார்க்க பிரச்சாரத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மை குறித்து நமக்கு சொல்லப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன? கடுமையான வெயிலா இருக்கு, இப்பெல்லாம் போகணுமா? இந்த நேரத்துல நம்ம மார்க்கப்படியெல்லாம் செய்யணுமா? இதெல்லாம் நாங்க செய்யணுமா? அவசியம் இருக்குதா? இதை நான் தான் செய்யணுமா? எப்படிப்பட்ட மனநிலை நமக்கு? அவர் இருந்த ஒட்டுமொத்த சுகங்களையும் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் இழந்து விட்டு மார்க்கத்திற்காக சத்திய பிரச்சாரத்தை செய்கிறார். சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக ஹிஜ்ரத் செய்து மதீனா நோக்கி வந்தார்களே, எதுக்காக வந்தாங்க? ஒரு மனிதன் தன்னளவே ஐநூறு தொழிலை நிறைவேற்றுவது, ஏதாவது கஷ்டம் இருக்குதா, ஏதாவது துன்பம் இருக்கா, யாருக்காவது இடையூறு இருக்குதா? நீங்க பாத்தீங்க, ஒரு ஐநூறு தொழிலை நிறைவேற்றி எந்த இடத்துல வேணுமா நிறைவேற்றீங்க வைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தொழிலாளப்பா அப்படின்னு யாராவது தடுக்க முடியுமா? தொழிலாளர் எதுவும் பிரச்சனை இருக்குதா? இன்னும் இல்லையே. குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுறீங்க, அதுல ஓதுறதுல உங்களுக்கு ஏதாவது கடுமையான சிரமங்கள் இருக்குதா?
எப்படிப்பா நீ குரான் ஓதுறே உன் செல்லுல வச்சுக்கிட்டு அல்லது உன்னுடைய வீட்டுல இருக்கிற குரான் வச்சுக்கிட்டு நீ எப்படி படிக்கலாம்? இப்படி வேதனை இருக்கா? கடுமையான எதிர்ப்பு இருக்குதா? இல்லையே. நீ ஹஜ்ஜுக்கு செய்யற, ஹஜ்ஜுக்கு போற, உம்ரா செய்யற, அல்லது மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யற, இதனால் யாராவது உங்களுக்கு இடையூறு செய்கிறார்களா? அதை செய்வதில் உனக்கு ஏதாவது சிரமம் இருக்குதா? உன்னுடைய அமல்களை, உன்னுடைய வணக்க வழிபாடுகளை, இறைவனுக்கு நீ செய்யக்கூடிய காரியங்களை உணர்வளவில் நீ செய்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்ப பிரச்சனை வரும் தெரியுமா? சஹாபாக்கள் இந்த சத்திய கொள்கை பிறருக்கும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களே. நான் அறிந்து, நான் கற்று, நான் ஏற்றுக்கொண்டிருக்க இந்த சத்திய கொள்கை, இந்த தௌஹீது கொள்கை, இந்த ஓரிரை கொள்கை மற்றவர்களும் என்ற தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுது எடுத்து சொல்கிறோமோ அப்பொழுது பிரச்சனை தோன்றும். என்னோட வச்சுக்கிறோட நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போவேன், அடுத்த சொர்க்கத்துக்கு போகணும் நான் நினைக்க கூடாதா என்று நினைத்து அடுத்தவர்களுக்கு சொல்ற வழி பிரச்சனை ஸ்டார்ட். எத்தனை மக்களுக்கு அவர் சொன்னா, நீ உன்னுடைய வணக்க வழிபாடு உன்னோட ஏற்றுக்கொள், எங்க இடத்துல சொல்லாது. மக்களுக்கு அவர்களே சொன்னாங்க, நீ பாட்டு செஞ்சா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்க கிட்ட சொன்ன நான் என்ன செய்வேன், கடுமையா எதிர்ப்பேன். அப்படிதான் சொன்னாங்க, அப்படித்தானே எதிர்த்தாங்க. இந்த எதிர்ப்பிற்காகத்தான் ஹிஜ்ரத் என்ற மிகப்பெரிய நாடு துறப்பிலே இந்த சஹாபாக்கள் செய்தார்கள். அதனால எதற்காக இவ்வளவு பெரிய கடுமையான சோதனைகளை எதற்காக எதிர்கொண்டார்கள்? 5 வேளை நான் பாட்டு தொழுகிறேன், நான் பாட்டு கொள்கை சொல்லிட்டு, நான் பாட்டு நோக்கு, என் கடமை நான் செய்யறேன், யாருக்கும் எந்த தொந்தரவு நான் செய்ய மாட்டேன், என் வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன் என்று நீங்கள் இருந்தால் அது சோதனையே இல்லையே. இத மற்றவர்களிடத்துல சொல்லும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகள், எதிர்ப்புகள், உங்களுக்கு கடுமையான இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதே முஸ்ஆப் இப்னு உமைர் அவர்கள் தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து விட்டு பிரச்சாரம் செய்யும் பொழுது இது மாதிரி மரணித்து தன்னுடைய ஆணை போதுமான அளவு இல்லாமல் மரணித்திருக்காரு. அவர் நிலையை நீங்க ஒப்பிட்டு பாருங்க, உங்களோட நம்மளோட ஒப்பிட்டு பாருங்க. நம்முடைய சொத்து சுகங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு இழந்து விட்டுத்தான் நடுத்தரவில் என்றுதான் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோமா? ஊட்டை நாட்டை எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் மார்க்கத்தை சொல்கிறேன் என்று சொல்லி நாடு வந்து போய் நின்றுதான் செஞ்சுட்டு இருக்கிறோமா? எல்லா அரவணைப்பும் நம்ம இடத்துல இருக்கிறது. ஆனா நமக்கு சொல்லுவாங்க, ஏன்பா இப்படிப்பட்ட நிலை, இந்த ஜமாத்திலே இந்த கொள்கையிலே நீங்கள் பிரச்சாரம் செய்யறீங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்றீங்க, ஏன் இப்படி சொல்ற, ஏன் இப்படி போய் நிக்கிறேன், இப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலையே இருக்கிறேன், ஏன் ஜமாத்துன்னு போய் நிக்கிறேன், மார்க்கத்தை சொல்றேன்னு என் போய் நின்றுட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு சொன்னா நீ பாக்கலையா, அவனா வெளியில சம்பாதிச்சு எப்படி காசுப்படுத்த சந்தோஷமா வாழ்றான், அவனா ஒரு வீடு கட்டி இருக்கிறான், அவன் பிள்ளைக்கு நிறைய ஆடைகள் வாங்கி கொடுத்திருக்கான், நல்லா படிக்க வச்சிருக்கான், அவனுடைய மனைவிக்கு நகரத்தை வாங்கி கொடுத்திருக்கான், அவன் அம்மாவை அக்காவே பெரிய வீடுகளை கட்டி தனியா சொகுசா வச்சிருக்கிறான். நீ இப்படியா இருக்கிற, அவனை பாரு, அவன் ஒரு போடுறவன், அவன் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கிறான், நீ என்ன நிலைமையில இருக்கிற, இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி நீ முன்னேற முடியும் என்று சொல்கிறார்களே. இதை சிந்திச்சோம் நமக்கு ஒரு பொருத்த, ஐயோ நம்ம பெரிய தவறுல இருக்கிறோமோ, அப்படியே ஒண்ணு இல்லாம போயிட்டோமோ என்ற நிலையில் ஒரு சிந்தனை நமக்குள்ள ஏற்படும். இதே முஸ்ஆப் இப்னு உமைர் இதே காரியத்தை செய்ததாலே இந்த மார்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் இந்த பெயரை சம்பாதித்திருக்கிறார்கள், மறுமையுடைய மிகப்பெரிய ஒரு நன்மையை ஈட்டி இருக்கிறார்கள். அவர்கள் பேசுறோம்னு சொன்ன சும்மா சாதாரணமா பேசிட்டு போறதுக்கா? எதுக்காக பேசுறோம்? அவர்கள் இப்படிப்பட்ட தியாகத்தினுடைய அந்த வெளிப்பாடுதான் மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தின் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இஸ்லாத்தை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் சொன்னா, இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கோம் சொன்னா, அத்தனை பேரும் கடவுளுக்கு முன்னால் அடிப்படைந்து மண்டியிட்டு தலையில் உருண்டு கொண்டு தலையில் சாணியை கழித்து ஊற்றிக் கொள்ளக்கூடியதாக செருப்புகளை எடுத்து தன்னுடைய தலையை வைத்துக் கொள்ளக்கூடியதாக இப்படி தன்னுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு அடகு வைக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய கொள்கையை சரியான முறையிலே பகுத்தறிவோடு அடுத்தவர்களுக்கு நம்முடைய
மானத்தையும் தன்மானத்தையும் இழக்காமல் இறைவனிடத்திலே அழகான முறையிலே இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்த்துக் கொடுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் இந்த கொள்கையை நம்ம நினைச்சாங்க எப்படி? இவருடைய தியாகம் அது தெரியலையா? அனஸ் பின் நலர் ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் என்ற யுத்த காலத்தில் அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் வெளியூருக்கு வியாபாரத்திற்காக சென்றிருக்கிறார்கள். பத்ர் என்ற யுத்தம் திடீரென்று ஏற்பட்ட ஒரு போர். அந்த போர் நேரத்தில் அவர் வெளியூரில் இருந்தால் கலந்து கொள்ள முடியாது. அந்த போருக்கு பிறகு அவர் ஊருக்கு திரும்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை சென்று சந்திக்கிறார். சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பத்ர் யுத்த காலத்தில் என்னால் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் விளங்கிக் கொள்ளுங்கள், மீண்டும் ஒரு போரில் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் நான் யார் என்பதை என்னுடைய ரப்பிற்கு நான் காட்டுவேன் சொன்னார். நான் யாரு, எப்படிப்பட்ட தியாகத்தை என்னுடைய ரப்புக்காக என்னுடைய இறைவனுக்காக நான் காட்டுவேன் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவங்க சொல்றாங்க. இதே போல மீண்டும் ஒரு உகது களம் வருகிறது. அந்த உகது போரில் அவர் கலந்து கொள்கிறார். எந்த அளவுக்கு அந்த உலகத்துடைய போர்க்களம் சொன்னா, எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கிறது, இஸ்லாமியர்கள் பலவீனப்படுகிறார்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்ற பொய் செய்தி வதந்தி மக்கள் மத்தியில் பரவுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை மரணிச்சுட்டாங்க, அவங்களே உயிரோடு இல்லை, அவங்க தான் நமக்கு கொள்கையை சொன்னாங்க, அவங்க தான் தூதரா வந்தாங்க, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்காக நம்ம கோல் செய்ய வந்தோம், அவங்களே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு போது, வந்த வழியே போயிடுவோம் சொல்லி அவர்கள் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் அனஸ் பின் நலர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த தோழர்களை பார்த்து, அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, தோழர்களே எங்க போறீங்க? இறைவா, என்னுடைய இந்த தோழர்களை நீ மன்னித்து விடு, பாவனுக்கு கேட்கிறாங்க. இந்த தோழர்களுக்காக அந்த தோழரை பார்த்து சொல்றாங்க, இதோ இந்த ராஜமலையின் அடிவாரத்தில் சுவனத்தின் வாடையை நான் வருகிறேன், சொர்க்கம் இங்க இருக்கு, என்னுடைய சொர்க்கத்துடைய இழப்பு இங்க இருக்குது, எங்கப்பா போறீங்க? கேட்டு விட்டு அந்த எதிரியுடைய கூட்டத்துக்குள் போடுறார், எதிரிகளை தோஷம் செய்கிறார், வெட்டி வீழ்த்துகிறார், கடுமையாக போரிடுகிறார். போறோம்னு சொன்னா சும்மா சாகனம் வரல, இங்க போய் 2 பேர் போவாங்க, சண்டை போடுவாங்க, ஓடி ஒரு அடிச்சா பல்லு பல்லு அடிச்சாடா, பல்லு போச்சுடான்னு சண்டைக்கு போட முடியாது. அப்படி இல்லை, போறோம்னு சொன்னா வாள் கத்தியால் வெட்டப்படக்கூடிய நிலை, கை துண்டா போகும், கால் துண்டாகும், நம்முடைய உறுப்புகள் சேதமடையும், உயிர் பிரியும், கொலை செய்யக்கூடிய நம்முடைய உயிர் பறிபோகக்கூடிய நிலை ஏற்படும். அதையெல்லாம் தெரிந்து அந்த களத்தில் புகுந்திருக்கிறார், கடுமையா போர் செய்கிறார். ஒரு கட்டத்திலே அந்த போருடைய முடிவிற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இவருடைய உடலை தேடுகிறார்கள், சஹாபாக்கள் தேடுகிறார்கள், அவருடைய உடல் கிடைக்கல. சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த அனஸ் பின் நலர் ரலியல்லாஹு உடலில் 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களை நாங்கள் கண்டோம். 1 2 இல்ல, உடலை கிடைக்கல, ஆனா ஒரு இடத்துல கண்டுபிடிச்சோம். அந்த உடல்ல பாத்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள், வாளால் வெட்டப்பட்ட வெட்டுக்கள், உடல் சிரிஞ்சு போயிருக்கு, அடையாளம் காண முடியல, ஈட்டிகளும் அம்புகளும் அவர் உடலை குறைத்து இருக்குது, குத்து உடம்பா சிறந்து போயிருக்கு, அவர் தான் கண்டுபிடிச்ச அடையாளம் தெரியல. அவருடைய சுண்டு விரலை வைத்து அவருடைய சகோதரி தான் எங்களுக்கு அடையாளம் காட்டினார்கள். எந்த அளவுக்கு கடுமையா போயிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய உயிர் போகும் என்ற நிலை தெரிந்தும் அந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு வாக்குறுதி சொன்னாங்க, நான் கண்டிப்பாக அந்த போர்களுக்கு கலந்து கொள்வேன், என்னுடைய மார்க்கத்திற்காக, என்னுடைய இறைவனுக்காக நான் எத்தகைய தியாகத்தை நான் செய்வேன் என்று நான் காட்டுவேன் என்று சொன்னாரு. அந்த தியாகத்தை வெளிப்படுத்தினார். சொன்ன சொல்லுல என்ன, நாமும் சில நேரங்களிலே வாக்குறுதிகளை கொடுப்போம். நாங்க அல்லாஹ்வுக்காக இந்த பள்ளிவாசல்ல பல தியாகங்களை செய்கிறோம், நாங்களும் அல்லாஹ்வுக்காக பல அர்ப்பணிகளை செய்கிறோம், நாங்கள் பல பணிகள்ல நாங்கள் கலந்துக்கிறோம், நாங்க இந்த காரியங்கள்லாம் செய்கிறோம் சொல்லி நாமும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பள்ளிவாசல்ல ஜமாத்திலே நம்மிடத்திலே சில வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. வெளிநாடுக்கு போவாரு,
பாய் அவசரமா போக வேண்டியிருக்கு பயணம், இப்ப என்னால இருக்க முடியல, செய்ய முடியாது, இந்த பணிகள் எல்லாம் செய்ய முடியல. சரிங்க பாய், இன்ஷால்ல போயிட்டு வாங்க. வந்த அப்புறம் ஆறுக்கு வந்து ஊருக்கு வருவாரு, பெருக்கா ஒரு 5 தோணுவாரு, அது பாட்டுக்கு போவார். என்னாச்சு பாய், கொள்கையில இருப்பீங்க, ஜமாத்துல பயணிப்பீங்க, உறுதியா நிற்பீங்க, எல்லா நன்மைகளிலும் நான் பங்கெடுப்பீங்க என்று எங்களுக்கு உறுதி சொன்னீங்களே, என்ன ஆச்சு? சொன்னோம், பாப்பம் செய்வோம், அவ்வளவுதான். அடுத்து மீண்டும் வருவாரு, சமூகம் செய்வார், மறுபடியும் பயணம் போவார். இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த மார்க்கத்திற்காக என்ன அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை நம்முடைய செயல்பாடுகளை நாம் செய்கிறோம். இந்த அனஸ்பின் நல்வகை அவர்கள் தங்கும் தனியாக எதிர்காலத்தில் போர்க்களத்தில் புகழ்ந்து அல்லாஹ்விற்காக, தன்னுடைய மார்க்கத்திற்காக இத்தகைய தியாகத்தை வெளிப்படுத்தினாங்களே, நாம் எப்படி பாய் நோட்டீஸ் கொடுத்து அனுப்புறீங்க, என்ன மட்டும் தனியா அனுப்புறீங்க, யாராவது 4 பேர் சேர்த்து அனுப்புங்க, நான் மட்டும் போடுமா, நான் மட்டும் செய்ய முடியுமா, தன்னந்தனியா நிக்க முடியுமா? சும்மா என்ன மட்டும் ஒரு ஆள் கூப்பிடுவாங்க, இவ்வளவு பேர் பிரதேசத்துக்கு வருவாங்க, அவங்களாம் வரமாட்டாங்களா, அவங்களையும் கூப்பிடுங்க, நான் மட்டும்தான் செய்யணுமா என்று கேட்கிறோமே. உண்மையில சிந்திச்சு பாருங்க, எதற்காக இந்த தௌஹீதுக்குள்ள வந்தோம், எதற்காக இந்த ஏகத்துவத்தை சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டு விளங்கி இந்த பள்ளிவாசல் வந்து நாம் அமர்ந்தோம்? அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துடணும், இதுதான் சத்திய கொள்கை, இதுதான் உண்மையான கொள்கை. மதுரப் என்ற பெயரால் மார்க்கத்திலே பல தவறான காரியங்களை புகுத்தி மனிதனை நஷ்டத்தில் ஈடுபடுத்தக்கூடிய பல காரியங்களை பல இடங்கள் செய்கிறார்கள். தூய்மையான இறைவனை, தூய இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒரு கொள்கையின் பக்கம் நான் இணைந்து கொண்டு பணி செய்து மறுமையிலே இதே நிலையில் நான் மரணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கொள்கை ஏற்று கொண்டு உட்கார்ந்தோமே, நமக்கு உள்ளத்துல அந்த என்ன வரலாமா? யார் வந்தாலும் வரலனாலும், இருந்தாலும் இல்லைனாலும், தனியாகவே இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தில் நான் மரணிப்பதற்கு எனக்கான வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கலான்னு சொன்னால் அந்த பணியை நான் செஞ்சுட்டு போறேன். இந்த பள்ளிவாசல்ல நான் தான் வேலை பார்க்கணுமா, நான் தான் செய்யணுமா, மார்க்கத்துக்கு நான் தான் இருக்க சொல்லணுமா, நான் தான் மெகா பொருட்கள் தனித்தனியா போகணுமா, நான் தான் லோகசோருக்கு தனியா போகணுமா, நான் தான் தனிநபர்களை சந்தித்து தாவா பணிகளை செய்யணுமா, செஞ்சுட்டு போறேன், எனக்கு கொடுத்துட்டு அல்ல கூலிய. அல்லாஹ் என்ன மேல்மைப்படுத்தட்டும், அதனால விரும்பணும், நான் ஏன் சொல்லணும்? மார்க்கம் படித்தவர் அவரு, நிர்வாகிகள் அவங்க செஞ்சுட்டு போறாங்க, நாங்க செய்யணுமா? நாங்க செய்யணும் அவசியம் இல்லை, அல்ல அப்படிதான் சொல்லுவாரா? ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கிறது, ஒவ்வொருவரும் மறுமையை பரிசீலியாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத சஹாபி, அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, போரில் பங்கெடுப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க. நமக்கு தெரியும், கண்ணு தெரியாதது நடக்கிறதுக்கே சிரமம், போர்ல பங்கெடுக்கிறதுனா எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போரில் பங்கெடுப்பதற்கு அனுமதி கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஏன்பா நீங்க ஏன் போரில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம்? அல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போது அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு ஒரு வசனம் அருளப்பட்டது, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறான், ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா? லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன் வல் முஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிஹிம். அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உடல்களாலும் பொருள்களாலும் போரில் கலந்து கொண்டவர்களும் போருக்கு செல்லாமல் தங்கள் வீடுகளிலேயே அமர்ந்து கொண்டிருப்பவர்களும் சமமாவார்களா? சூரத்து நிசாவுடைய 95வது வசனம். சஹாபி கேட்கிறாங்க, போருக்கு போய் அறப்பணி செய்யறேன், என்னுடைய உயிரை தியாகம் செய்கிறேன், இந்த போர்ல கலந்து தியாகம் செய்கிறேன், இப்படி போய் உட்கார்ந்து இந்த அறப்பணி செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடிய நானும் வீட்டுல உட்கார்ந்து சும்மா இருக்கிறானே அவனும் ஒன்னா? அல்லாஹ் கேட்கிறானே, என்னுடைய தோழர்கள், என்னுடைய சஹாபாக்கள் அந்த போரில் கலந்து கொள்கிறார்கள், நான் எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? அல்லாஹ் என்னை பார்த்து கேள்வி கேட்கிறானே. இந்த வசனத்தை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு தானும் அந்த நன்மையை பங்கு பெற வேண்டும், தானும் அந்த நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வப்படுகிறார்கள், கேட்கிறாங்க. அதனால என்ன சோதனை வந்துட்டு போகுது?
எந்த நிலை வேணும், எந்த கஷ்டம், எந்த துன்பம் வேணும் ஏற்படட்டும், பிரச்சனை இல்லை. சாதாரண இந்த இடத்தில் இந்த பள்ளிவாசல் கண் தெரியாத நேரத்தில் நடப்பது அவனுக்கு அவ்வளவு பெரிய துன்பம். கல் இடரும், கால் இடரும், கைகால் அடிப்படும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. போற எங்க அடிப்பா, எவன் அடிப்பா, யார் எங்க வீசுவாங்க, எதுவும் தெரியாது. எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. எதுவாக இருக்கு பிரச்சனை. காலத்துக்கிட்டனா அல்ல அந்த நன்மையை கொடுத்துருவான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இது மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய, இது மாதிரி நினைக்கக்கூடிய தோழர்களுக்காக, இந்த மாதிரியான மனிதர்களுக்காக அல்லாஹ் ஒரு வார்த்தையை தனித்து அழுகிறான். இந்த வசனத்துல, இந்த வசனத்தோடு சேர்த்து வாசிக்கக்கூடிய விதமாக அல்லாஹ் தனித்து ஒரு வார்த்தையை அழுகிறான். உள்ளிக்கும் உங்களிலே எந்த ஒரு தக்க காரணமும் இல்லாமல் யார் போருக்கு செல்லுகிறவரும் போருக்கு செல்லாமல் வீட்டிலே இருப்பவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் இந்த வார்த்தையை சேர்த்து அழுகிறோம். எந்த காரணமும் இல்லாமல் வீட்டிலே இருப்பவர்களும் போருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்பவர்களும் சமமாவார்களா என்று இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும். அப்பதான் அந்த தோழருக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல். ஆஹா, நம்ம வேண்டும்னே இல்லை, நாம் வேண்டும் என்றே நாம் இந்த போருக்கு செல்லாம இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நம்ம இருக்கிறோம். அந்த காரணத்தினால்தான் நாம் பங்கெடுக்காம இருக்கிறோம். அல்லாஹ் அந்த நியத்திற்காக, அந்த எண்ணத்திற்காக நமக்கு அந்த கூலியை கொடுத்து விடுவார். நமக்கு உள்ளத்துல அப்படி இருக்குமா? ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? ஏதாவது ஒரு கஷ்டத்திலே நாம் பங்கெடுக்கவில்லை என்பதற்காக நாம் சிரமப்பட்டிருக்கிறோமா? அதை பற்றி யோசிச்சிருக்கிறோமா? ஆலோசிச்சிருக்கிறோமா? நன்மை எனக்கு கிடைக்கல, மற்றவர்களுக்கு கிடைக்குது, அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக யாராவது கவலைப்பட்டிருக்கோமா? அழுதுருக்கிறோமாங்க? அல்லாஹ் சொல்லுறாங்க சூரத்து தௌபாவுடைய 92வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், தபூக் என்ற ஒரு யுத்தத்திற்காக அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த சஹாபாக்களை ஒன்று திரட்டுறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. அழைத்து செல்லும் பொழுது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாகனங்களையும் அவர்களுக்கு கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொண்டு தயாராகிறாங்க. அரசாங்கத்தில் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு வாகனத்தையோ ஆயுதத்தையோ கொடுத்து அதிகமாக தயார் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு போருக்கு செல்வதாக புறப்படுறாங்க. இன்னும் சில தோழர் வருகிறார்கள். எங்களுக்கு இந்த வாகனம், நாங்களும் வர்றோம், எங்களுக்கு வாகனம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, அதை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உள்ளத்தில் வாகனம் கேட்டு சிலர் வந்தார்கள், நீங்கள் சொன்னீர்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாகனம் இடத்தில் இல்லை என்று சொன்னீர்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்கள் கண்களிலே கண்ணீரோடு தங்களால் இந்த போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய அறப்பணியில் பொருளாதாரம் இல்லாததால் இந்த தியாகத்தில் பங்கெடுக்க முடியவில்லையே என்று கண்களில் அழுது கொண்டே சென்றார்கள். உண்மையில் அவர்கள் அழுதார்களா அல்லது பொய்யாக நடித்தார்களா நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், உண்மையில் அவர்கள் அழுதார்கள். அவருடைய அழுகையை, அவருடைய கண்ணீரை அல்லாஹ் திருநெல்வேலியாக பேசுகிறான். நம்முடைய கண்ணீருக்கு என்ன வேலை இருக்கு? அல்லாஹ் நம்மை பார்ப்பாரா? நம்முடைய கண்ணீரை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய கவனத்தை, நம்முடைய சிந்தனையை அல்லாஹ்வுடைய நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் கவனிப்பானா? நமக்கு தெரியாது. ஆனால் இவர்களுடைய கண்ணீரை அல்லாஹ் திருப்பி பார்ப்பார். வசனத்தில் பேசினால் காலம் அதை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் வசனமாக இருக்கிறார். அதை பற்றி நாம் சிந்திக்க வைத்திருக்கிறார். ஒரு நன்மையில கலந்து கொள்ள முடியலன்னு சொல்லி நமக்கு கலந்துப்படணும். அப்படி இருந்தாங்க என்று சொல்லுகிறார். நமக்கு என்ன நிலைமை? பாய், இங்க பள்ளிவாசல்ல இருக்க முடியாது, இடம் ஃபுல்லா ஆயிடுச்சு, தொழுவதற்கு இடம் இல்லை, நல்ல வேலை சொன்னீங்களே,
நீ பள்ளிவாசல்ல எங்க கூப்பிட்டீங்க வரல கேள்வி கேட்டீங்களோ நினைச்சேன், அதனால நான் ஊட்டியே தொழுதுக்கிறேன். ஏதோ ஒரு வாகனத்துல ஏற்றி அழைச்சிட்டு போறதுக்கு ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அந்நியாய காரியமோ வண்டி ஃபுல்லா அடிச்சுங்க அழைச்சிட்டு போக முடியும். அவராசம் முன்னாடியே சொன்னீங்க, நல்ல வேலை நீ நல்லா இருப்ப, அழைச்சிட்டு போய் இந்த வெயில நிக்க விட்டுருவீங்களோ, தண்ணி இல்லாம விட்டுருவீங்களோ, சாப்பாடு தண்ணி இல்லாம நிக்க விட்டுருவீங்களோ, ரொம்ப சிரமப்பட்டுருவோம்னு நினைச்சேன். இப்படி நினைப்போமா? நம்முடைய உள்ளத்தில் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட காலம், இந்த நன்மையில் என்னால் பங்களிப்பு செய்ய முடியவில்லை, நன்மையை பெற முடிய வாய்ப்பு இல்லை என்பதற்காக கண் கலங்கினார்கள் என்று அல்லாஹ் திருமலை சொல்கிறார். அப்படி சஹாபாக்கள் அல்லாஹ் ஒரு பேர் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரே, உலகத்திலேயே மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? சொல்றாங்க, நபிமார்கள். நபிமார்கள் தான் உலகத்தில் மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள். அதற்கு பிறகு யார்? அந்த நபிமார்களோடு தோழராக இருந்தவர்கள். அதற்கு பிறகு யார்? யார் இவர்களை போன்று அவர்களுக்கு ஒப்பாக வாழுகிறார்களோ அவர்கள். அப்ப நாம வேலைக்கணும், நாமும் அந்த பணியை எடுத்து செய்கிறோம் என்று சொன்னால், அந்த தியாகத்தை, அந்த அறப்பணியை, அந்த மார்க்க பணியை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்றோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அடுத்தவன் பேசுவான், திட்டுவான், எதிர்ப்பான், பழி சொல் பேசுவான், ஒன்னால்தான் நடந்துச்சுன்னு சொல்லுவான், நீ இல்லைன்னா நல்லா இருந்திருக்குன்னு பேசுவான், நீ சரியில்லைன்னு சொல்லுவான், நீ ஏன் செய்யறன்னு பேசுவான், நீ தான் செய்யணுமா வேற யாரும் செய்யக்கூடாதான்னு சொல்லுவான். இப்படி எத்தனையோ பேச்சுக்களை பேசுவான். நீ ரொம்ப யோக்கியனா என்று கூட பேசுவான். கடந்த கால நினைவுகளை எல்லாம் நினைவுபடுத்தி அவர் செய்த தவறுகளை எல்லாம் கண் முன்னால் கொண்டு வந்து நீ இந்த செய்தியை சொல்லலாமா, இந்த மார்க்கத்தை பேசலாமா என்று சொல்லுவான். இப்படி எல்லாம் சோதனைகள் வரும். என்ன செய்யணும்? பொறுத்துக்கணும். எல்லாம் சொன்னானே, பொறுமையாக இருங்கள், நீங்கள் பொறுமையை சகிப்புத்தன்மையை அடுத்தவர்களை நீக்கி விடுங்கள் என்று சொன்னாலே அந்த பொறுமையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை நம்மளுக்கு இது இருந்தால் நாம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இந்த கொள்கையை, மார்க்கத்தை உறுதியாக நாம் பற்றி பிடிக்க முடியும், நாம் வாழ முடியும். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி, மறுமைக்காக வாழ்கிறோம், உலகத்துக்காக வாழலையே, அல்லாஹ் வாழ்றோம். உயிரே போடாத அர்ப்பணம் நினைக்கிற நமக்கு இந்த கஷ்டம் பெருசா? அப்படிதானுங்க. ஒருத்தன் உசுரே போகுது, ஒண்ணுமில்லை, போற முடிவாயிருச்சு. நீ சொல்ற இந்த சூழ்நிலை ஒரு கஷ்டமானது தெரியுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தெரியுமா? வெயில் அடிச்சா என்ன, மழை பெய்ஞ்சா என்ன, ஏசியில தான் உதாரணம் என்ன, அல்லது காற்று தான் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, மார்க்கத்தை செய்து அந்த பணியிலேயே மரணிக்கக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்துவிட்டால் அது போதும் நினைக்கிறவனுக்கு எந்த சிரமமும் தெரியாது. அப்படியே ஒரு சிரமம் வந்தாலும் அது சிரமம் என்பது மறுமைக்கான விலை, அதற்கான கூலி என்றுதான் உள்ளம் சொல்லுமே, ஆறுதல் படுமே தவிர ஒரு காலத்தும் அதில் வருத்தப்பட தேவையே இல்லை. அதனால் இந்த கொள்கை உறுதி என்பது நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். இத்தகைய பணிகளை செய்யும் பொழுது வரக்கூடிய எதிர்ப்புகளை இந்த சஹாபாக்கள், சத்திய தோழர்கள் எப்படி பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து கொண்டு நடைபெற்று சென்றார்களோ அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.